ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் 3வது பருவத்தில் குடிமையியல் பகுதியில் பெண்கள் மேம்பாடுன்னு ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலிருந்து 32 கேள்வியை நான் கொண்டு வந்துள்ளேன். நேற்றே நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி டெஸ்ட் நடக்க போகுதுன்ட்டு. அதனால் நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 32 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் போட்டீங்கன்னு கமெண்ட்டில் போட்டு விடணும். அதே மாதிரி நாளைக்கும் டெஸ்ட் இருக்குது. நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதே 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் 3வது பருவத்தில் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புன்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தை படிச்சுட்டு வந்துடுங்க. உங்கள்கிட்ட புத்தகம் இல்லைன்னா புத்தகத்துடைய பக்கங்களை கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் நான் போடுவேன். அதே மாதிரி டெலகிராம் குரூப் நமக்குன்னு இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதன் வழியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் பிக்சர்ஸை சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? ஓகே, கமான், ரெடியா? ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ஆன்சரை கமெண்ட்டில் போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்முடைய டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு எல்லாருமே லைவ் சாட்டில் ஆன்சரை போட்டாங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் ஆன்சர் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதி ஆகும் என்று கூறியவர் யார்? இதற்கான ஆன்சரை பார்க்கலாங்களா? இதற்கான ஆன்சர் இப்படி சொன்னவர் மகாத்மா காந்தியடிகள் தான் சொல்லியிருப்பார். மகாத்மா காந்தியடிகள். அடுத்த வினா பாருங்க. பின் வருவனவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? நல்லா கவனிங்க, அல்லன்னு கொடுத்துருக்காங்க. இது புக் பேக் கொஷின். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஓகே, இதுக்கான விடை ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை. பாலின சமத்துவம்னு என்னங்க? அதாவது எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுக்குறது தான் பாலின சமத்துவம். ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்குது. இது பாலின சமத்துவமானு கேட்டால் கிடையாது. இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண்மணி யார்? மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த பதவி வகித்த முதல் பெண்மணி. விடையை பார்க்கலாங்களா? விடை சுஷ்மா ஸ்வராஜ். இவங்க தான் முதல் வெளியுறவுத்துறை பெண் அமைச்சர். அடுத்த வினா பாருங்க. பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? இது புக் பேக் கொஷினுங்க. பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? விடையை பார்க்கலாங்களா? ஓகே, இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். இதுதான் பாலின சமத்துவம். அடுத்த வினா பாருங்க. நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை, நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது என்று ஐநா சபையில் எந்த ஆண்டில் பராக் ஒபாமா கூறினார்? அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ஐநா சபையில் சொல்லியிருக்காரு, நம்முடைய பெண்களுடைய கனவுகளில் தான் நம்முடைய எதிர்காலம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எப்போ சொன்னாருங்க? விடையை பார்க்கலாங்களா? ஓகே, விடை 2012 சொல்லியிருப்பார். 2012. அடுத்த வினா பாருங்க. பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகிறது? இது புக் பேக் கொஷினுங்க. பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட கீழே இருக்கிற 4 உத்தியில் எந்த உத்தி உதவுகிறது? விடை பார்க்கலாங்களா? பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். கரெக்டு. பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள். கரெக்டு. மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை. கரெக்டு. இந்த உத்தி, இந்த 3 உத்தியும் சேர்ந்து தான் அவங்கள சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்படுத்துது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அனைத்தும் என்பதுதான் சரி. அடுத்த வினா பாருங்க. சுதந்திர இந்தியாவுடைய முதல் பெண் ஆளுநர் யார்? சுதந்திர இந்தியாவுடைய முதல் பெண் ஆளுநர். விடையை பார்க்கலாங்களா? விடை சரோஜினி நாயுடு. இவங்க தான் முதல் பெண் ஆளுநர். ஆளுநர் அப்படிங்கும்போது நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஆளுநர் ஆகக்கூடிய வயது எத்தனை வயதுங்க? எனக்கு காது கேட்கலையே. எத்தனை வயது? கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஒருத்தர் ஆளுநராக மாறணுன்னா எத்தனை வயது,
சட்ட மேலவை உறுப்பினர் ஆகணும்னா எத்தனை வயது, சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா எத்தனை வயது, எல்லாம் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, அடுத்த வினா பார்க்கலாமா? உலகெங்கிலும் கல்வி அறிவற்ற இளையோரில் கிட்டத்தட்ட எத்தனை சதவீதம் பேர் பெண்கள்? படிக்காத இளைஞர்கள் இளைஞிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திக்கிறாங்க. அதில் எத்தனை சதவீதம் பெண்கள் படிக்கலன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்க்கலாங்களா? விடை 63% பெண்கள். அதாவது படிக்காத இளையோரில் 63% பெண்கள் இருக்காங்களாம். அடுத்த வினா பாருங்கள். வளரும் நாடுகளில் பெண் குழந்தைகள் சிறுவர்களை விட இடைநிலை கல்வியை தவறவிடுவது ஏன்? இது வந்து புக் பேக் கொஷினுங்க. இடைநிலை கல்வினா என்னதுங்க? அதாவது 6 to 10 இதான் வந்து இடைநிலை கல்வி. இந்த கல்வியை பெண் குழந்தைகள் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குது? விடையை பார்க்கலாங்களா? விடை, பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பசங்களாக இருந்தால் நம்மளை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க, பெண் குழந்தை அடுத்த வீட்டுக்கு போகிறது தானே. ஸோ அதனால் வந்து நம்ம ஏன் படிக்க வைக்கணும், வீட்டு வேலைக்கு வச்சுக்குவோம் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லார்ட்டையும் இருக்குது. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே படிக்க வைக்கிறார்கள். அடுத்த வினா பாருங்க. பின்தங்கிய நாடுகளில் எத்தனை ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலான வருடங்கள் பெண்கள் படிக்கும் பொழுது திருமணம் 4 ஆண்டுகள் வரை தள்ளி போகிறது என ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் பரிந்துரைக்கிறது? அதாவது என்ன சொல்ல வராங்க, பெண்கள் இத்தனை வருஷத்துக்கு மேலே படிக்கிறாங்கன்னா அங்கே திருமணம் தள்ளி போகுது. திருமணம் தள்ளி போனால் பெண்கள் ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்க சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதுக்குள்ளே டெவலப் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகளுடைய மக்கள் தொகை நிதியம் குறிப்பிட்டிருக்கிறது. விடை பார்க்கலாங்களா? விடை 7 ஆண்டுகள். 7 ஆண்டுகள், மினிமம் 7 ஆண்டு அல்லது அதற்கு மேல் எத்தனை ஆண்டுகள் படித்தாலும் திருமணம் 4 ஆண்டுகள் வரைக்கும் தள்ளி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவரானவர் யார்? ஐக்கிய நாடுகள் சபைக்கே போயிருக்காங்க. நல்லா பாருங்களேன், ஐநா சபைங்கிறது உலகத்திலே ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதில் முதல் பெண் தலைவரே நம்முடைய இந்திய நாட்டை சேர்ந்தவர் தான். விடையை பார்க்கலாங்களா? விஜயலட்சுமி பண்டிட் 1953 தலைவராக மாறியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க. பொறுத்துக. முதல் பெண்மணிகளை கொடுத்துருக்காங்க, இதில் எது கரெக்டுன்னு பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? சிரிமாவோ பண்டாரநாயக, இவங்க இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க. உலகத்துடைய முதல் பெண் பிரதமர். வாலண்டினா தெரஸ்கோவா, விண்வெளிக்கு சென்ற முதல் பெண் வீராங்கனை, சோவியத் ஒன்றியத்தை சார்ந்தவங்க. ஜன்கோ தபே, இவங்க ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. சார்லோட் கூப்பர், இவங்க இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்க. இதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்க. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் அந்த பெண்ணின் வருவாயில் எத்தனை சதவீதம் வரை அதிகரிப்பதாக யுனெஸ்கோ கூறுகிறது? ஆரம்ப கல்வின்னா என்னங்க? ஆரம்ப கல்வினா 1 to 5 வரைக்கும் படிக்கிறது. ஆரம்ப கல்வி வரை கூட படித்தா அந்த பெண்ணுடைய வருவாயை டெவலப் பண்ணிக்கிறாங்களாம். விடையை பார்க்கலாங்களா? விடை 20% வரைக்கும் அவங்களுடைய வருவாய் அதிகமாகுதான். அடுத்த வினா பாருங்கள். ஆண்டுகளை பொறுத்துக. அதாவது கரெக்டாக பொருத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு டெஸ்ட்டை பற்றி நான் முன்னாடி சொல்லிட்டேன். சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, இதுக்கு அடுத்த பாடங்க. படிச்சுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் வீடியோவில் நடக்கும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 2009 முதல் சபாநாயகராக வந்தவங்க மீரா குமார் அவங்க வந்திருக்காங்க. 2007 முதல் பெண் குடியரசுத் தலைவர் திருமதி பிரதீபா பாட்டீல் அவங்க இருந்தாங்க. 1997 முதல் புக்கர் பரிசை வென்ற முதல் பெண்மணி அருந்ததி ராய். 1953 முதல் ஐநா சபையுடைய பெண் தலைவராக வந்தவங்க விஜயலட்சுமி பண்டிட். இதெல்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி பொறுப்பேற்ற ஆண்டு எது? இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்டால் நீங்கள் ஆன்சர் போட்டுருவீங்க. அவங்க எந்த ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்றாங்க? விடையை பார்க்கலாங்களா? 1966 தான் அவங்க பொறுப்பேற்றாங்க. அடுத்த வினா பாருங்கள்.
10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி சராசரியாக எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது? ஒரு நாட்டில் 10% கூடுதலாக பெண்கள் படிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜிடிபி அதிகமாகுதான். எந்த அளவுக்கு அதிகமாகுது? விடையை பார்க்கலாங்களா? ஜிடிபி 3% அதிகமாகுதுங்களாம். 3%. அடுத்த வினா பாருங்கள். இது வந்து புக் பே கொஷின்னு. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: இப்பொழுது அனைத்து மனிதாபிமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒன்றிணைகிறார்கள். கொஷின் வந்து முன்ன பின்ன மாறிடுச்சுங்க. அலைன் பண்ணும்பொழுது மாறிவிட்டது போல் இருக்கிறது. நீங்கள் வந்து அன்னப்பறவை போல முன்பின் மாற்றிக்கொள்ளுங்கள். காரணம், சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். அது டைப் பண்ணும்பொழுது முன்பின் மாறிவிட்டதுங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம்தான். அடுத்த வினா பாருங்க. முதல் பெண்மணிகளை பொறுத்துக. முதல் பெண்மணிகளை கரெக்டாக பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? பிரதீபா பாட்டீல் இவங்க முதல் குடியரசுத் தலைவர். மீரா குமார் இவங்க முதல் பெண் சபாநாயகர். பாத்திமா பிவி முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி. கிரண்பேடி அப்படிங்கிறவங்க முதல் பெண் காவல்துறை உயரதிகாரி. அடுத்த வினா பாருங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவுடைய கல்வி அறிவு சதவீதம் எவ்வளவு? ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாமில் கல்வி அறிவை கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, தமிழ்நாடு எவ்வளவு, இந்தியா எவ்வளவு, நல்லா மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, விடையை பார்க்கலாங்களா? இந்தியாவுடைய கல்வி அறிவு விகிதம் 74.04%. 74.04%. அடுத்த வினா பாருங்க. பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? பெண்களுக்கான முதல் பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? விடையை பார்க்கலாங்களா? 1848 உருவாக்கியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர். விடையை பார்க்கலாங்களா? விடை அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்த வினா பாருங்க. முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யார்? 1848 தான் உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம். முதல் பெண்கள் பள்ளியுடைய முதல் பெண் ஆசிரியர். விடையை பார்க்கலாங்களா? சாவித்திரிபாய் பூலே இவங்க தான் முதல் பெண் ஆசிரியர். அடுத்த வினா பாருங்க. இந்தியாவுடைய முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார்? முதல் பெண் மாநில முதலமைச்சர். விடையை பார்க்கலாங்களா? விடை சுச்சித கிருபாலினி இவங்க தான் முதல் பெண் மாநில முதலமைச்சர். அடுத்த வினா பாருங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வி அறிவு பெற்ற ஆண்களின் சதவீதம் எவ்வளவு? ஆண்களுடைய கல்வி அறிவு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆண்களுக்கு கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? ஆண்களுடைய சதவீதம் 82.14%. 82.14%. அடுத்த வினா பாருங்கள். உலகத்துடைய முதல் பெண் பிரதம மந்திரி யார்? உலகத்துடைய முதல் பெண் பிரதம மந்திரி. விடை பார்க்கலாங்களா? விடை சிரிமாவோ பண்டாரநாயக இவங்க வந்து இலங்கை அந்த நாட்டை சேர்ந்தவங்க. உலகத்துடைய முதல் பெண் பிரதம மந்திரி. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றை கண்டறிக. இது வந்து புக் பேக் கொஷின். கூற்று: பெண்களுக்கு எதிரான வன்முறை சாதி, மதம், வர்க்கம், வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது. காரணம்: வீட்டு வன்முறைகள், கருக்கலைப்பு, வரதட்சணை, பெண் சிசு கொலை, திருமணம் மூலம் கொடுமை, சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிப்படுகிறது. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறைன்னு வரும்பொழுது இந்த பாகுபாடை பார்க்குறதே கிடையாது, எல்லாத்துலேயுமே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. விடையை பார்க்கலாமா? விடை கூற்றும் சரி, காரணம் சரி, இரண்டுமே சரிதான்.
ஆனால் சரியான விளக்கம் கிடையாது, இரண்டுக்கும் விளக்கம் இல்லை. அடுத்த வினா பாருங்கள், இந்தியாவுடைய முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? இந்தியாவுடைய முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர். விடை பார்க்கலாங்களா? விடை திருமதி நிர்மலா சீதாராமன். இவங்க தான் இந்தியாவுடைய முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர். அடுத்த வினா பாருங்கள், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வி அறிவு பெற்ற பெண்களுடைய சதவிகிதம் எவ்வளவு? இந்தியாவை பார்த்துட்டோம், ஆண்களை பார்த்துட்டோம், இப்போ பெண்களுடைய சதவீதத்தை கேட்டிருக்காங்க. விடை பார்க்கலாங்களா? 65.46%. 65.46%. அடுத்த வினா பாருங்கள், விண்வெளிக்கு முதலில் சென்ற முதல் பெண்ணான வாலண்டினோ தெரஸ்கோவா எந்த நாட்டை சார்ந்தவர்? இந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு விண்வெளிக்கு போயிருக்காங்க. இவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை பார்க்கலாங்களா? விடை ரஷ்ய நாட்டை சார்ந்தவங்க, சோவியத் ஒன்றியம்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்? மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண்மணி யார்? விடையை பார்க்கலாங்களா? விஜயலட்சுமி பண்டிட், இவங்க தான். அடுத்த வினா பாருங்கள், இந்தியாவுடைய முதல் பெண் நிதியமைச்சர் யார்? இந்தியாவுடைய முதல் பெண் நிதியமைச்சர். விடையை பார்க்கலாங்களா? விடை திருமதி நிர்மலா சீதாராமன், அவங்க தான். அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண் பெண் கல்வி அறிவு இடைவெளி வீதம் எவ்வளவு? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி அறிவு நம்ம பார்த்தோம் இல்லையா, இடைவெளி எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 32 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. இன்னும் டீட்டெயில்ஸை நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுறேன். டெலகிராம் குரூப்பு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, அதன் மூலமாக அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் நான் வந்து டெய்லியும் சொல்லிட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? விடை 16.68%. 16.68%. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு சிறப்பாக முடிந்தது. எல்லோரும் நல்லா ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஸ்கோரை போட்டுட்டு போயிட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. நானும் சற்று ஓய்வு எடுத்துக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.